அவரை பொறுத்தவரைக்கும் அவர் திமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் கூட இல்லை. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அப்படி நடந்து வரும்போது போட்டோ எடுப்பது எங்கேயுமே சகஜம்தான். அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? இப்படி ஏக்கர் கணக்கில் பொய் சொல்லி மக்களோட கண்ணை கட்டிடலாம்னு நினைச்ச திமுக இன்னைக்கு வசமா சிக்கி இருக்கு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் சிக்கியுள்ள ஞானசேகரன் திமுக சைதை கிழக்கு பகுதி மாணவர் அணி துணை அமைப்பாளர் என்பது தெரிய வந்திருக்கிறது. நீதிமன்றம் திமுகவுக்கு சரியான சவுக்கடியை கொடுத்திருக்கு. காவல் ஆணையருக்கு எதிராக சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அனைவருக்கும் அன்பு வணக்கம். பிரேக்கிங் நியூஸ். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதிரடியா கைது பண்ணியிருக்காரு. யார? வேங்கைவேல் குற்றவாளியவா? கிடையாது. யார? கஞ்சா கடத்தினவங்களையா? கிடையாது. யாரு? போதைப் பொருள் கடத்தினவங்களா? கிடையாது. யாரு? கொலை குற்றவாளிகளையா? கிடையாது. அப்படி யாரை தாங்க கைது பண்ணாரு அப்படின்னு தானே கேட்குறீங்க. நேற்று ஒரு வீடியோ செம வைரலாக போயிட்டு இருந்திருக்கும் இணையதளத்தில், எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஒரு செவத்தில் ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு போஸ்டர் இருக்கு. அந்த போஸ்டரை ஒரு பாட்டியம்மா வந்து காலில் கடந்ததை எடுத்து அடிச்சு மண்ணை வாரி அடிச்சு அவங்களுடைய வந்து அந்த கவலையை அந்த கோபத்தை வெளிப்படுத்திட்டு இருக்கிறத ஒரு சகோதரர் வீடியோ எடுத்திருக்காரு. அவர் ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி எடுத்திருப்பார் போல இருக்கு. அது இப்போ வைரலாக போயிட்டு இருக்கு. அந்த வீடியோ எடுத்த சகோதரரை, ஒரு சின்ன பையன்தான், அவரை வந்து சென்னையிலேருந்து வந்து கன்னியாகுமரிக்கு வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. எவ்வளோ ஒரு கடமை உணர்ச்சி பார்த்தீங்களா? ஆனால் வேங்கவேல் குற்றவாளியை இன்னும் கண்டுபிடிக்கலைங்க, இன்னும் கைது பண்ணலை. அதாவது தண்ணீரில் மலங்கலந்ததை பற்றியெல்லாம் கவலை கிடையாது. யாரோ ஒரு சகோதரன் அதுவும் அந்த பாட்டியமாக அடிக்கிறத வீடியோ எடுத்து போட்டாங்களாம். அது பெரும் குற்றமாக போயிடுச்சுங்க. அவ்வளோ பெரிய குற்றமாக போயிடுச்சு. ஸ்டாலினையா சும்மா விடுவாரா? கைது பண்ணிட்டாரு. அதற்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் சரியான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, சென்னை விருகம்பாக்கம் பகுதியில் உள்ள மெட்ரோ ரயில் தூணில் ஒட்டப்பட்டிருந்த முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படம் இருந்த சுவரட்டி மீது வயதான தாயார் ஒருவர் தனது கோபத்தை வெளிக்காட்டும் விதமாக செருப்பை எறிந்து மண்வாரி தூற்றிய காணொளி சமூக வலைதளங்களில் பரவியது. பெண்கள், குழந்தைகள், வயது முதியவர்கள் என யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு கேடுகட்ட ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் மீது பொதுமக்களுக்கு கட்டுக்கடங்கா கோபம் இருப்பதை இந்த சம்பவம் காட்டுகிறது. நியாயப்படி முதலமைச்சர் தனது ஆட்சியை சுய பரிசோதனை செய்திருக்க வேண்டும். ஆனால் அதை விடுத்து காணொலியை தனது சமூக ஊடகத்தில் பகிர்ந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த இளைஞர் பிரதீஷ் என்பவரை கைது செய்திருப்பதோடு அந்த மூத்தாட்டியையும் கைது செய்ய தேடி வருகின்றனர். ஒரு வயசான பாட்டியம்மாவை தேடி ஊரூரா அலைஞ்சிட்டு இருக்காங்களாம். வழக்கு தொடுத்திருக்கும் விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ராஜா, திருமதி கனிமொழி அவர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் பெண் காவலரிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட திமுகவினருக்காக காவல் நிலையத்தில் பஞ்சாயத்து செய்ய போன கேவலமான வரலாற்றை கொண்டவர். அப்படி கேவலமான வரலாற்றை கொண்டவர் தான் இப்போ வந்து அவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்கள் ஆட்சியில் பாலியல் பலாத்காரம் செய்பவன் எல்லாம் வெளியே சுதந்திரமாக சுற்றி கொண்டிருக்க சமூக வலைதளங்களில் விமர்சனம் செய்பவர்கள் பின்னால் திரிய வெக்கமா இல்லையா அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சாட்டையடி கேள்வியை கேட்டிருக்காரு. இதுதான் இந்த திமுக அரசாங்கம் வந்ததிலிருந்து எவன் சமூக ஊடகத்தில் வந்து திமுக அரசாங்கத்துக்கு எதிராக பேசுறாங்க, யார் பதிவு பண்றாங்க, அவரெல்லாம் கைது பண்ணணும். பாக்கி என்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா எது இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த திமுக அரசாங்கத்தோட ஆட்சி இருக்கு. இந்த தமிழக மீடியாக்களை போல கேவலமான மீடியாக்களை உலகத்துல எந்த மூலையில நீங்க தேடி பார்த்தாலும் இருக்க மாட்டாங்க. அவ்வளவு மோசமான ஊடகங்களா இருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் சாட்டையால அடிச்சு இந்த விவகாரத்தை நேஷனல் நியூஸ் ஆக்கிட்டாரு. ஆனா இங்க இருக்கிற மீடியாக்கள் எப்படி அவதூறு பரப்புறாங்க பாத்தீங்களா? கடைசி நேரத்தில் மாறிய சாட்டை இந்த ஜூனியர்ல போட்டிருக்கான். அதுல பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கோவையில் உள்ள தன் வீட்டின் முன்பு தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொண்டார். இதற்காக முதலில் மாரியம்மன் கோவிலில் இருந்து தடிமனான சாட்டை கொண்டு வரப்பட்டது. ஆனால் அண்ணாமலை செல்லாண்டி அம்மன் கோயிலில் இருந்து கொண்டு வரப்பட்ட சற்று லேசான சாட்டையில் அடித்துக் கொண்டார். ஏண்டா, தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு? அண்ணாமலை அவர்கள் அந்த விஷயத்தை எதுக்காக பண்ணாரு? அவருடைய வீட்டுக்காக பண்ணாரா, இல்லை அவருடைய குழந்தைகளுக்காக பண்ணாரா?
தமிழக மக்களுக்காக பாதிக்கப்பட்ட சகோதரிக்காக பண்ணியிருக்காரு. எவ்வளவு பெரிய ஒரு கிரைம் நடந்திருக்கு, அதுல திமுக காரன் சம்பந்தப்பட்டிருக்கான் அப்படின்னு புகைப்படம்லாம் வந்துட்டு இருக்கு. ஆனா அதெல்லாம் பத்தி பேசாம அண்ணாமலை அவர்கள் என்ன கலர் உள்ளாடைகள் போட்டிருக்காரு, அவர் என்ன கலர் பனியன் போட்டிருக்காரு, அப்படியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க போல இருக்கு. இதுல வேற ஜனநாயகத்தோட 4வது தூணா நம்பித்தான் ஆகணும். அதுவும் பாத்தீங்கன்னா இந்த சாட்டேடியை பத்தி செய்தியாளர்கள் நேற்று அண்ணாமலை அவர்கள்ட்ட கேள்வி கேட்க அண்ணாமலை அவர்கள் ரொம்ப நேர்த்தியா ஒரு சகோதரனா அந்த பதில சொல்லியிருக்காரு. பெண்கள் நலன் கருதி சாட்டியாடி போராட்டம் மிக பிரமாதமா எந்த அரசியல்வாதியும் செய்யாத சாதனையை செஞ்சிருக்கீங்க. ஆனா இதை கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ஐயா சாதனை எல்லாம் எது இல்லைங்க ஐயா, என்னோட ஆள் மனதிலிருந்து வந்ததை நான் செஞ்சிருக்கிறேங்க ஐயா. அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய ஒரு சகோதரன் நினைச்சுங்க ஐயா, அரசியல் தலைவரா பாக்குறீங்க. அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய சகோதரன் நினைச்சீங்கன்னா யாரும் தப்பா பார்க்க மாட்டாங்க. அரசியல் தலைவரா பார்த்தா நம்ம அரசியல் பிடிக்காதவங்க 2 பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, எதிர்க்கட்சி நண்பர்கள் பண்ணுவாங்க. அதனால அரசியல் தலைவரா பார்க்காதீங்க, பாதிக்கப்பட்ட சகோதரியினுடைய அண்ணனா பாருங்க. அப்படி பாத்தீங்கன்னா பார்வை மாறிடுங்கன்னா. அதே போல நீங்க இந்த சாட்டை போராட்டம் பண்ணது வந்து ஒரு கவன ஈர்ப்பு, அதாவது மீடியாவோட அட்டென்ஷனுக்காக நீங்க இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேங்கண்ணா, நீங்க வந்து அரசியல் தலைவரா பார்க்காதீங்கண்ணா, அந்த பொண்ணுடைய சகோதரனா பாருங்க. அவ்வளவுதான். ஆள் மனதிலிருந்து வரக்கூடிய ஒரு கோபம், பிரைமல் ஆங்கர்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே ஆள் மனதில் ஒரு கோபம் இருக்கும். சிஸ்டம் ஃபெயில் ஆகும்போது யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? சிஸ்டம் ஃபெயில் ஆயிடுச்சு. நேர்மையாக இருக்கக்கூடிய நடுமையாக இருக்கக்கூடிய காவல்துறை நடுமையாக இருந்தாங்களா? இல்லை. எஃப்ஐஆர் வெளியே வரக்கு வாய்ப்பே இல்லை. எஃப்ஐஆர் எப்படி வெளியே வந்துச்சு? கண்காணிப்பு பட்டியலில் இருக்க வேண்டிய ஒரு மனிதன் இலவசமாக ஒரு தார்காரை வச்சு ரோம் பண்ணிட்டு இருக்கான். அமைச்சர் பெருமக்களே வீட்டில் போய் உணவு இருந்த புகைப்படத்தை பார்க்குறோம். சிஸ்டம் கெட்டு போச்சு. சிஸ்டம் கெட்டு போச்சுன்னா உங்க கையில் என்ன இருக்குங்கண்ணா? போராட்டம் பண்ணணும் சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா தலைமையில் குழு அமைச்சிங்கன்னா கைது பண்ணி உள்ள அடைச்சு வைக்கிறான். பேசுவதற்கு எங்கள் கருத்து சுதந்திரம் எங்கே இருக்குங்கண்ணா? எந்த வழிகளுமே உங்களுக்கு இல்லையே. அதனால் தான் இதை எடுக்க வேண்டிய கட்டாயம். நாம் இதை ஒரு வேள்வியாக தவமாக எடுத்திருக்கின்றோம். இது அரசியல் தலைவர்னு பார்க்காதீங்க. ஏற்கனவே சொன்னது போல பாதிக்கப்பட்ட அந்த சகோதரியினுடைய அண்ணனா பாருங்க. இப்படிப்பட்ட தலைவரோட யதார்த்தமான பேச்சுக்கள் சாமானிய மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேடுகட்ட மீடியாக்கள் எல்லாமே சேர்ந்து அண்ணாமலை அவர்களை கார்னர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த விவகாரத்தில் ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி குயாமையா கத்திட்டு இருக்காரு. ஆனால் அவரை வந்து யாருமே சீண்டி கூட பார்க்கல, அவரை பற்றி ஒரு மீம்ஸ் கூட போடல, அவருக்கு எந்த அமைச்சரும் ரிப்ளை கொடுக்கல. ஆனால் அண்ணாமலை அவர்கள் பேசுறதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, அண்ணாமலை அவர்கள் பேசுறது மக்கள்கிட்ட ரீச் ஆகுது. அப்படிங்கிறதுனால திமுக காரங்களும் மீடியாக்களும் அண்ணாமலை அவர்களை எப்படியாவது கார்னர் பண்ணோம் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. தொடர்ந்து தோல்வியும் கண்டுட்டு வராங்க. வந்து வர்ற செய்திகள் வந்து ஏதோ துணை முதலமைச்சரோடு அவர் இருப்பதை போன்ற ஒரு காட்சியை போட்டிருக்கிறார்கள். அதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும். துணை முதலமைச்சர் தள்ளி வருகிறார், இடையிலே ஒரு கேப், அதுல ஒருத்தர் கொடையோட கீழே நிற்கிறார். அதுக்கு அங்கிட்டு ஒரு ஆள் நின்று போட்டோ எடுத்திருக்காங்க. அப்படி நடந்து வரும்போது போட்டோ எடுப்பது எங்கேயுமே சகஜம் தான். அதை வந்து அடேங்க அப்பா, அமைச்சர் எந்த மாதிரி விளக்கத்தை கொடுத்திருக்காரு பாத்தீங்களா? உண்மையிலேயே திமுக காரவங்க மாதிரி பொய் சொல்றதுக்கு உலகத்திலே ஆள் கிடையாதுங்க. அதாவது இவங்க வந்து முழு பூசணிக்காக சோத்துல மறைக்க மாட்டாங்க, பெரிய ஒரு பாறாங்கல்லே சோத்துல மறைக்கிறதுக்கு ரொம்ப திறமையான ஆளுங்க திமுக காரவங்க. எல்லா இடமுமே இப்போ வந்து பப்ளிக்காக தெரிஞ்சு போச்சு. அவன் திமுக மினிஸ்டரோட ஒன்றா ஃபோட்டோ எடுத்திருக்கான், கை குலுக்கியிருக்கான், க்ளோஸாக நின்று இருக்கான், எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ஆனாலும் இல்லை, ஐயோ அவன் திமுக காரன் இல்லை, திமுக அவனுக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு இன்னும் உருட்டிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த புகைப்படத்தை பற்றி தான் அமைச்சர் பேசுகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அங்கே பார்த்தீங்களா உதயநிதி ஸ்டாலின் வந்து தனியாக போகிறாரு, சென்டரில் ஒருத்தர் கொடை வச்சுதான் நிற்கிறாரு, இவர் இந்த பக்கம் நின்று தான் ஃபோட்டோ எடுத்திருக்காரு, அதனால் இது மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் சகஜம்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, இதை நம்ம வந்து ஏற்றுக்கலாம். இப்போ உதயநிதி ஸ்டாலின் ஒரு மக்களை சந்திக்கிறதுக்காக ரோட்டில் போயிட்டு இருக்காரு அப்படின்னா யாராலும் ஃபோட்டோ எடுப்பாங்க. அவன் ரவுடியாக இருக்கலாம், கொலை பண்ணவனாக இருக்கலாம், கற்பழிக்கிறவனாக இருக்கலாம், எவனாலும் ஃபோட்டோ எடுப்பான். ஏன்னா தெரியாதுல்ல இவ்வளோ பெரிய க்ரௌடில். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அந்த புகைப்படத்தை பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் ஒரு ஏதோ ஒரு பில்டிங்குள்ளே போகிறாரு. அந்த பில்டிங்குள்ளே ஒரு துணை முதலமைச்சர், இவருக்கு எவ்வளோ பாதுகாப்பு இருக்கும், அங்கே உள்ள விடுற ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்ணுவாங்க, செக் பண்ணிட்டு தான் உள்ளே விடுவாங்க. அப்படி இருக்கையில் இவன் வந்து திமுகவுக்கும் இவனுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா இவன் எப்படி உள்ள போயிருப்பான்? சரி, இந்த மினிஸ்டர் அடுத்து என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பாருங்க. அவரை பொறுத்தவரைக்கும் அவர் திமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் கூட இல்லை. திமுகவுக்கும் இவங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமுமே கிடையாது அப்படின்னு ஆணித்தரமா சொல்றாரு. சரி, உதயநிதி ஸ்டாலினோட அவர் யதார்த்தமா போட்டோ எடுத்து போட்டாரு, எங்களுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஆனா இன்னும் நிறைய புகைப்படங்கள் ரிலீஸ் ஆயிட்டு இருக்க. அமைச்சர்கிட்ட நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க உதயநிதி ஸ்டாலினும் இந்த பாலியல் குற்றவாளி இருந்த புகைப்படத்தையும் யதார்த்தமானது தெரியாம எடுத்துட்டாங்க, அதனால அதெல்லாம் பொறுப்பாக முடியாதுன்னு சொல்லி சமாளிச்சிட்டீங்க. ஆனா இந்த புகைப்படத்தை எப்படி சமாளிக்க போறீங்க? இவர் யாருனாவது தெரியுமா? ஏன்னா மா சுப்பிரமணியன் அவர்களுடைய புகைப்படம் இப்படி வைரல் ஆகிட்டு இருக்கனால திடீர்னு திமுகவுக்கும் மா சுப்பிரமணியன் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. ஏன்னா அப்படித்தானே சொல்லிட்டு இருக்காங்க ஊர் ஃபுல்லா.
இந்த மா சுப்பிரமணியன் அவர்களோட இந்த பாலியல் குற்றவாளி நிற்கிற புகைப்படங்கள் ஏராளமான புகைப்படங்கள் தொடர்ந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் பக்கத்தில் இந்த பாலியல் குற்றவாளி நிற்கிறது அது வந்து அவரை எடுத்த புகைப்படம் அப்படி இப்படின்னு உருட்டினா இந்த ரகுபதி அவர்கள் இதுக்கு என்ன விளக்கத்தை கொடுக்க போறாரு? மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரியாம அவருக்கு கை கொடுத்துட்டாரு, அவரும் தெரியாம அவருடைய பக்கத்தில் வந்து நின்றுட்டாரு, அவர் யாருன்னே தெரியாத அவரோட கை குலுக்கிட்டாரு, அதை இன்னொருத்தர் தெரியாம புகைப்படம் எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாரா? என்ன விளக்கத்தை கொடுக்க போறாங்க? இதை இன்னைக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் எடுத்து போட்டு செம சாத்திருக்காரு. என்ன சொல்லிருக்காருன்னா, அண்ணா பல்கலைக்கழக மாணவிய பாலியல் தாக்குதல் செய்த குற்றவாளியான திமுக நிர்வாகி ஞானசேகரன் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களுடன் வெகு சமீபத்தில் எடுத்துக்கொண்ட புகைப்படம் இது அப்படின்னு ஒரு புகைப்படத்தை காட்டியிருக்காரு. டேட்டையும் வந்து கோட் பண்ணி காட்டியிருக்காரு. பெஞ்சன் புயல் பணிகளின் போது அமைச்சருடன் செல்லும் அளவுக்கு நெருக்கமாக இருக்கும் இந்த ஞானசேகரன் குறித்து அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் ஏன் இன்னும் விளக்கம் கொடுக்கல அப்படின்னு கேட்டிருக்காரு. நியாயமான கேள்வி தானே. ஏன்னா இந்த திமுக இந்த பாலியல் வழக்கு இந்த விவகாரம் வெளியில வந்ததிலே இருந்து பொய்யா சொல்றாங்க. ஐயோ ஞானசேகரன் நாங்க பார்த்ததே கிடையாது, நாங்க எடுத்ததே கிடையாது, அவருக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு பயங்கரமா உருட்டுறாங்க. இப்ப ஆதாரப்பூர்வமாக புகைப்படங்கள் வீடியோக்கள் எல்லாம் வந்திருக்கு. எல்லாம் வந்ததுக்கு பிறகும் திமுக அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காங்க. என்னன்னா அமைச்சர்களை விட்டு விளக்கம் கொடுத்து பார்த்தாங்க, அது செல்லுபடி ஆவலன்னு தெரிஞ்ச உடனே இந்த நடுநிலை ஊடகவாதிகள் அப்படின்னு திமுகவுக்கு சொம்படிப்பாங்கல்ல, 200 ரூபா கொத்தடிமைகளை விட கேவலமா சொம்படிப்பாங்கல்ல, அவங்கள களத்தில் இறக்கி விட்டுருக்காங்க. அதுல பாருங்க ஒருத்தர் எப்படி விளக்கம் கொடுக்கறான்னு. இந்த போஸ்டரில் டி ஞானசேகர் என்கின்ற பெயர் இடம்பெற்றுள்ளது. இதை அதிமுகவினரும் பாஜகவினரும் தொடர்ச்சியாக பரப்பி வருகிறார்கள். இதை கிழக்கு பகுதியில் இது தொடர்பாக நாம் விசாரித்தோம். இதில் நமக்கு பல்வேறு உண்மைகள் தெரிய வந்துள்ளது. பாருங்கள், அவர்களிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இந்த குரலை வித்தையெல்லாம் மக்கள் நம்ப தயாரா இல்ல. ஞானசேகரன் திமுக காரன் தான் அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. திமுக போட்டு மிதின்னு மிதிச்சுட்டு வர்றாங்க. இப்படி மக்கள் ஒரு சைடு மிதின்னு மிதிச்சுட்டு வரையில திராவிட மாடல் அரசாங்கத்துக்கு நீதிமன்றம் சரியான சாட்டை ஐடியா கொடுத்திருக்கு. என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, காவல் ஆணையரின் கீழ் பணிபுரியும் அதிகாரிகளிடமிருந்து இந்த விசாரணையை மாற்ற வேண்டும். இது நீங்க என்ன காரணம் சொன்னாலும் இதை தவிர்க்கவே முடியாது அப்படிங்கிற உத்தரவை போட்டிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காவல் ஆணையருக்கு எதிராக சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசு அனுமதியின்றி செய்தியாளர் சந்திப்பில் தகவல்களை பகிர்ந்தது பற்றி விசாரிக்கவும் நீதிமன்றம் உத்தரவு. ஏன்னா இந்த காவல்துறை ஆணையர் வந்து வெளியில பேசுனதுக்கு அப்புறம் நிறைய டவுட் எல்லாருக்குமே, என்ன அது விசாரணையே இன்னும் முடியல, விசாரணையே இன்னும் வந்து ஆரம்ப கட்டத்தில் இருக்கு, அதுக்குள்ளே இவர் வந்து எப்படி வந்து ஒரு ஆள் தான் சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு நிறைய எதிர்க்கட்சிகளில் இருந்து சாமானியர்கள் வரைக்கும் கேள்வி கேட்டுட்டு வந்தாங்க. அதை இன்னைக்கு நீதிமன்றமும் உறுதிப்படுத்தியிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, நீதிமன்றம் மிக முக்கியமான உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த மாணவிக்கு பாதிக்கப்பட்ட மாணவிக்கு 25 லட்சம் இழப்பீடு தமிழக அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கம் வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஃப்ஐஆர் காப்பி வந்து வெளியில வந்து லீக் ஆச்சுல, அதுக்காக அந்த மாணவிக்கு இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல சம்பந்தப்பட்ட எல்லார் மேலையும் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற உத்தரவையும் போட்டிருக்காங்க. குறிப்பா அந்த எஃப்ஐஆர் விவகாரத்தை தமிழகத்திலே முதலா பேசின அரசியல்வாதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் தான். தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான். அதுவும் இந்த எஃப்ஐஆர் விஷயத்தை பத்தி பேசல, தன்னுடைய குடும்பத்தில் யாராவது ஒருத்தவங்க பாதிச்சிருந்தா, தன்னுடைய சகோதரிக்கு ஏதாவது இந்த பாதிப்பு ஏற்பட்டிருந்தா எப்படி ஒரு சகோதரன் ரியாக்ட் பண்ணுவாரோ அந்த கோபத்தை அன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் வெளிப்படுத்தியிருந்தாரு. அது ஒரு எஃப்ஐஆரா சார்? ஒரு படிக்காத எழுதுனா கூட ஒழுக்கமா ஒரு எஃப்ஐஆர் எழுதுவோம். அதுல குற்றம் செஞ்சது அந்த பொண்ணா, குற்றம் செஞ்சது இந்த அயோக்கியனானே சந்தேகமா இருக்கு. ஏதோ பொண்ணு குற்றம் செஞ்ச மாதிரி எஃப்ஐஆர் எழுதியிருக்கீங்க. அதையெல்லாம் படிச்சா ரத்தம் கொதிக்குது. நான் என்னுடைய காதலனோடு நான் போனேன், ஒதுக்குப்புறமாக ஒதுங்கி இருந்தேன், என் காதலனுக்கு நான் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் ஒரு எஃப்ஐஆரா சார்? காக்கி சட்டையை போட்டுட்டு அந்த ஸ்டேஷன்ல ஒருத்தவங்க எஃப்ஐஆர் இருக்கீங்களே, வெக்கமா இல்லையா உங்களுக்கு? வெக்கமா இல்லையா? குற்றம் நடந்தது அந்த பெண்ணுக்கு. அந்த எஃப்ஐஆர் படிச்சு அந்த எஃப்ஐஆர் கோர்ட்ல நிக்குமா சார்? ஆனா ஆயிரக்கணக்கில் எஃப்ஐஆர் எழுதி இருக்கு, அல்ல கோர்ட்ல நிக்குமா? அந்த பொண்ணு ஏதோ தன்னுடைய காதலனோடு பிரைவேட்டா ஒரு மொமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணதாகவும் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்ததாகவும் இவன் புதர் மறைவிலிருந்து வெளியே வந்து புகைப்படத்தை எடுத்து மிரட்டி, என்ன சார் என்ன இதான் ஒரு எஃப்ஐஆர் டிராஃப்டிங்கா? அந்த எஃப்ஐஆர் அண்ணாமலை அவர்களுடைய இந்த நியாயமான கோபத்தின் குரல் நீதிமன்றத்தோட காதுல சத்தமா விழுந்திருக்கு போல இருக்கு. அண்ணாமலை அவர்கள் அன்னைக்கு என்ன சொன்னாரோ அதே உத்தரவை நீதிமன்றமும் சொல்லி இருக்கு. இது பாரதிய ஜனதா கட்சியினர் மத்தியில மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா, தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் நேற்று பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்காரு. அதுல என்னென்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத மிக முக்கியமான விஷயங்களை நம்ம வந்து பார்த்துடலாம். நீதிமன்ற தீர்ப்பை பத்தி பேசியிருக்காரு. நீதிமன்ற தீர்ப்பு மிக மகிழ்ச்சி அளிக்கிறது. நீதிமன்றம்
நீதிமன்றம் சொன்னதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதையும் அண்ணாமலை அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு. அண்ணா கேளுங்க அண்ணா, இதை நான் வரவேற்கின்றேங்கண்ணா. காரணம், நம்முடைய செய்தியாளர் சந்திப்பில் அதை பற்றி நம்ம ரொம்ப தீர்க்கமாக பேசணும். இந்த எஃப்ஐஆர் என்பது இது ஒரு மேனிப்புலேட்டட் ஸ்டேட்மெண்ட்டு, அவங்களுடைய மனதிலிருந்து வந்திருக்கக்கூடிய கருத்தாக இது தெரியவில்லை. இதை படிக்கும் பொழுதே டிஸ்ஜாயிண்டடாக இருந்துச்சு. இன்னைக்கு அதே கருத்தை மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அன்னைக்கு நாம் சொன்னோம், இவ்வளோ கேர்லெஸ்ஸாக நீங்கள் பண்ணியிருக்கீங்களே, அது ட்ரையலில் நிற்குமான், அந்த கருத்தை இன்னைக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்க. மூன்றாவதாக ஒரு சாட்டையடி தீர்ப்பும் கொடுத்துருக்குறாங்க. அதாவது பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ், நேம், ஃபாதர்ஸ் நேம், ஊர் எல்லாமே அது ரிலீஸ் பண்ணதுக்கு உடனடியாக 25 லட்சம் ரூபாய் நஷ்டீடு கொடுங்க, பெண்ணுடைய கல்வியை வருகின்ற காலத்தில் கம்ப்ளீட்டாக எடுத்துக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி இன்னொன்று வரவேற்கப்பட வேண்டிய விஷயம், எஸ்ஐடி கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. 3 ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஆல் உமன் டீம். அதுவும் ஒரு பெரிய நல்ல ஒரு செயலாக நான் பார்க்கின்றேனுங்கன்னா, திங்கட்கிழமை அன்னைக்கு நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் ஆல் இந்தியா ஃபேக்ட் ஃபைண்டிங் டீம் அவங்க ஒன்று டீம் வர்றாங்க. அதனால் இதெல்லாம் நடக்கும் பொழுது நிச்சயமாக உண்மையான குற்றவாளி யாராக இருந்தாலும் தப்பிக்க முடியாது. ஏன்னா நிறைய மர்மமான முடிச்சுகள் என்ன அவிழ்லதில்லை. அதே நேரத்தில் சென்னை போலீஸ் கமிஷனர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கு கூட உயர்நீதிமன்றம் சில இடத்துல தங்களுடைய கண்டனங்களை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ஸோ மொத்தத்தில் உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கை எடுத்து உடனடியாக, ஏதோ 1 மாதம் கழிச்சு 2 மாதம் கழிச்சு இல்லைங்கன்னா, உடனடியாக சில முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அது இந்த வழக்கை கைடு பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய டெல்லி பயணத்தை பற்றி சொல்லியிருக்காரு. டெல்லியில் போய் உள்துறை அமைச்சரையும் சந்திக்க போகிறதாக மிக முக்கியமான அப்டேட்டை கொடுத்துருக்காரு. இந்த பாலியல் வழக்கு சம்பந்தமாக பேச போவதாகவும் சொல்லியிருக்காரு. டெல்லி செல்லும் நோக்கம் நாளைக்கு ஆல் இந்தியா லெவல் ஸ்டேட் பிரசிடென்ட்ஸ் மீட்டிங் ஐயா, மெம்பர்ஷிப் டிரைவர் ரொட்டீன் மீட்டிங். ஆமாம், நாளைக்கு மீட்டிங்கில் உள்துறை அமைச்சர் ஐயா இருப்பாங்கன்னா பேசுவதற்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு நோட் போட்டு நாங்கள் ப்ரீஃப் பண்ணியிருக்கோம் ஐயாவுக்கு. நம்ம கண்டிப்பாக அதை எடுத்துகிட்டு போவாங்கன்னா, அதே நேரத்தில் நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் அவங்க எல்லாமே இதில் இறங்கியிருக்காங்க. நிறைய அமைப்புகள் பார்த்துட்டு இருக்காங்க. உயர்நீதிமன்றம் நேரடி இறங்கியிருக்குன்னா, இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. முதல் கட்டமாக எதுக்குன்னா, அந்த பெண்ணுக்கு ஒரு இடைக்கால நியாயம் கிடைச்சிருக்கு. அது ஒரு ரொம்ப முக்கியங்கண்ணா. அது அதே நேரத்தில் 3 உமன் ஆஃபீஸர்ஸ், எஸ்ஐடி, அதனால் நியாயம் கிடைக்குங்கிற நம்பிக்கை. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போங்கண்ணா. இது ஒரு மாதிரி அந்த தவறு பாதையிலிருந்து தடம் பிறண்டு செல்லும் பொழுது மறுபடியும் நாங்கள் இதை தாண்டி மேலே செல்ல வேண்டி வருங்கன்னா நம்ம போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, திருமாவளவன் அவர்களுக்கு சரியான கவுண்டரை கொடுத்துருக்காரு. அதாவது ரொம்ப திட்டி பேசலை, ரொம்ப அதட்டி பேசலை, ரொம்ப கூலாக அடிச்சிருக்காரு அண்ணாமலை அவர்கள். அவர் நல்லவர் தான், ஆனால் ஏன் இப்படி பேசுகிறாருன்னு தெரியல. அவரை ரொம்ப பிடிக்கும், ஆனால் ஏன் இப்படி பாலியல் குற்ற வழக்கில் கூட இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு தெரியல அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சும்மா வச்சு வெளுத்து வாங்கியிருக்காரு. சைலண்டா நாசுக்கா அடிச்சிருக்காரு. திருமாவளவன் தமிழ்நாட்டில் தான் இருக்காரா, இல்லை ஆகாசா மாதிரி ஒரு நாட்டில் வாழ்றாரான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் இதை பார்த்து என்ன நடக்குது, என்ன வழக்கு, என்ன நடக்குது, எதுவுமே நடக்கலை, எஃப்ஐஆர் லீக் ஆயிடுச்சு, அந்த பெண்ணுடைய ப்ரைவேட் டீட்டெயில்ஸ் வெளியே வந்துருச்சு, இவ்வளோ பேசிகிட்டு இருக்கோம். திருமாவளவன் புதுசாக ஒரு தீவு கட்டி அதில் ரிப்பப்ளிக் ஆஃப் தமிழ்நாடுன்னு பேர் வச்சு உள்ள உட்காந்துருப்பாருக்கு. எனக்கு ஒரு பிடிக்கும் தலைவராக. ஆனால் சமீபத்தில் அவர் பேசக்கூடிய கருத்துக்கள் எதுவுமே எனக்கு பிடிக்கலிங்கண்ணா. ஒரு நல்ல மனிதர், ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு செயலுக்காக அவர் பேசுறதெல்லாம் எப்படி நான் ஏற்றுக்கிறது? ஒரு நல்ல அரசியல் தலைவரை இந்த அளவுக்கு திமுக கூட்டணியில் திமுக பேச வைக்கிறது நினைக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் இது திருமாவளவன் தான் முதல்ல கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கணும். இந்த வழக்கு போகிற போக்கு, வழக்கில் வரக்கூடிய தவறுகள், உண்மையான குற்றவாளியை பிடிச்சிட்டாங்களா, முன்னுக்கு முரணாக யார் கருத்து சொல்கிறாங்கன்னா ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டருடைய கருத்தும் போலீஸ் கமிஷனுடைய கருத்தும் நேர் எதிராக இருக்குது. இதெல்லாம் திருமாவளவன் முதலாக கேட்கணும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் இன்றைக்கி அண்ணன் திமுக அமைச்சர்கள் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறதை விட இன்றைக்கி திருமாவளவனுடைய சப்போர்ட் அதிகமாக இருக்குது. அதான் எனக்கு அண்ணன் மேலே கோவம். ஒரு நல்ல தலைவர், மக்களுக்காக இருக்கணும்னு பாடுபடக்கூடிய தலைவர், நல்ல ஒரு வாழ்க்கை மக்களுக்காக வாழணும் நினைக்கக்கூடிய தலைவர் இந்த மாதிரி திமுக பேச வச்சிருக்கேன். இந்த தகவல்கள் எல்லாம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க. நன்றி. ஜெய் ஹிந்த். வந்தே மாதரம்.